ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு சைடிஷாக சென்னையில் வந்து கிரேவி நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. காலையிலே சொல்லிவிட்டு நான் தான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவையான மசாலாலாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதே மெத்தடில் தான் வந்து வச்சுருந்தேன். ரெசிபி வந்து ஷேர் பண்ணல, கீழே வீடியோ டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாலாம் கொஞ்சம் வந்து அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு 1 பார்ட் ரெசிபி மாதிரி தான் வந்து இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா வந்து சூட் ஆகும். லஞ்சுக்குமே வந்து இதே வச்சிடலாம்னு சொல்லிட்டு சைடில் வந்து சாப்பாடுக்குமே வந்து உல வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்போ சப்பாத்தி பூரினாலும் சரி, இந்த மாவு பிசைஞ்சு தேய்க்கிற டிபார்ட்மெண்ட் வந்து அப்பா கையில் தான் வந்து போயிடும். ஏன்னா சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக வந்து பிசைவாங்க. திரட்டும் போது நம்ம மாவு கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ஒட்டாமல் நல்லா வந்து சாஃப்டாக வரும். அது எப்படின்றது தெரியல, கையில் உள்ள ஸ்ட்ரென்த்னாலேயோ என்னவோ சூப்பராக நம்மளோட சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 விசில் வச்சு இருக்கணும்னா நல்லா சுண்டலும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். சைடு பை சைடு அம்மா சப்பாத்தியுமே வந்து 2 தோசைக்கல் வச்சு போட்டு எடுத்துட்டாங்க. காலைல சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.